நீங்க வெறும் எழுத்துல படிச்சிருக்கீங்க சார். ம். நீங்க அந்த ராஜராஜ சோழனையும், ராஜேந்திர சோழனையும் பார்க்கணும்னா, அப்படி ஒரு அரிய காட்சிய நீங்க பார்க்கணும்னா, அண்ணா அறிவாலயத்துக்கு போங்க. அங்க 2 பேரும் உங்களுக்கு காட்சி குடுப்பாங்க. தரிசனத்த பெற்றுட்டு வாங்க. நீங்க இந்த தேசத்தின் குடிமகனா, நீங்க வாழ்ந்ததின் பிறவி பயனை அடையணும்னா, அண்ணா அறிவாலயத்துக்கு போங்க சார். ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் ஆமா ஒண்ணா சார். நீங்க பார்க்க ஆமா. முடியுன்றீங்க நிகழ்காலத்துல. ஆமா. அதுவும் கூட அது அதாவது அங்க போனா தரிசனம் உங்களுக்கு கிடைக்கலாம். அவர்கள் விரும்பணும். ம். அது இன்னும் இருக்குல்ல. ஓ, அவங்க உங்களுக்கு விரும்பினா காட்சி கொடுக்கிறதுக்கு பிறகு. ஓ. அப்படி நீங்க போன உடனே வந்து ராஜராஜ சோழனும், ராஜேந்திரன் சோழனும் வந்து வாங்க ஏகலைவன் அப்படின்னு இது பண்ணிடுவாங்களா? ம். அதெல்லாம் பெரிய இது இருக்கு சார். நீங்க அதுக்கு சொம்பா இருக்கணும், அண்டாவா இருக்கணும். ம். அந்த மாதிரி பல இருக்கு. அப்படி அந்த தகுதியாவது இருக்கா உங்களுக்கு? எனக்கு உங்களை எல்லாம் அங்க கேட்ல நிக்க வச்சிருவோம் நாங்க. ம். தூரத்துல வேணா பாத்துக்க அப்படின்னு. சரி. எப்படியாப்பட்ட ஒரு மன்னராட்சியில வாழ்றோம் நம்ம? ம். உங்களுக்கு விவரம் தெரியல நீங்க. நீங்க வேணா வந்து அப்படி போய் மன்னர் புகழ் பாடி, பொற்கிளிகள் வாங்கி, ம். அப்படி வாழ்றதுக்கு பழகுங்க சார். இப்படி உருப்படாம உட்கார்ந்து யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு, என்னதான் நீங்க எதுக்கு வாழ்றீங்க? இல்ல இப்ப உருப்படாம போனாதான் யூடியூப் சேனல் நடத்தணுமா? இல்ல எதுக்கு தான் வாழ்றீங்க நீங்க? அது இந்த தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு. இல்ல பாலா, இது சிரிப்பா கடந்து போறதுல ஒரு சீனியரு, அரை நூற்றாண்டுகளுக்கு மேல தமிழக அரசியல் களத்தை கண்டவர், கருணாநிதி கைது உள்பட அத்தனை திருப்பு முனைகளோடும் அவருக்கு தோளாக நின்று இருந்து பயணிச்ச ஒரு மூத்த நிர்வாகி துரைமுருகன் சொல்கிறார் அப்படின்னா அது விளையாட்டுக்கு இல்ல சொல்றது, அதத்தான் வந்து வேடிக்கைக்கு நீங்க சொல்றது. இதுல கவனிக்கணும். அவருக்கு ஏன் அந்த சூழ்நிலை